அன்பும் பண்பும் அறிவும் நிறைந்த உயிருக்குயிரான ரசிகர்களே நேயர்களே, நான் தான் உங்கள் அட்லாண்டா கணேஷ் வந்துவிட்டேன் ஒரு புது கதையை பளிச்சுன்னு சொல்கிறதுக்காக. இந்த கதையுடைய டைட்டில் இது பெருமையா அல்லது சிறுமையா? பெருமையா சிறுமையா தான் கதையுடைய டைட்டில். அதாவது அமெரிக்காவில் அட்லாண்டா ஊரில் வாழுகிற நம்ம கதாநாயகன் 78 வயசு. அவருடைய பேர் விக்னேஷ். சின்ன வயசுலேயே அவருக்கு விக்னேஷ்னு பேர் வச்சுட்டாங்க. ஏன்னா 35-36 வயசுலேயே விக்கு வைக்கிற வேண்டிய கட்டாயம். பரம்பரையாக அவங்க வீட்டில் மென்னுக்கெல்லாம் வழுக்க விழுந்துடும், வழுக்க. அதனால் 35 வயசில் இவருக்கு வழுக்க விழ சின்ன வயசுலேயே விக்னேஷ்னு பேர் வச்சுருந்தவருக்கு 33-34 வயசுலலாம் விக்கு வைக்க வேண்டிய நிலைமை. ஸோ பேருக்கு ஏற்ற மாதிரி விக்னேஷ் விக்னேஷ் அப்படின்னு கூப்பிடுற போது இவனுக்கு நம்ம விக்கை கிண்டல் பண்ணுறாங்களா, நம்மளை கூப்பிட்றாங்களான்னு ஒரு சந்தேகம் வந்துடும். இருந்தாலும் பல பேருக்கு அது விக்குன்னு தெரியாது. ரொம்ப நேச்சுரலாக நம்ம ரஜினிகாந்த் வச்சுக்கிற மாதிரி, சத்யராஜ் வச்சுக்கிற மாதிரி ஒரு நேச்சுரல் லுக்கிங் விக்கு இந்தியாவில் ஒரு 15,000 ரூபா செலவு பண்ணி ஒரிஜினல் ஹேர் விக்கு ஒரு தெரிஞ்ச மேக்கப் மேன் விக்மேன்ட்டு சொல்லி பண்ணி வாங்கிட்டு அதை போட்டுக்கிட்டு அலையிறாரு நம்ம கதாநாயகன் மிஸ்டர் சூரியகாந்த். சூரியகாந்த் எப்படின்னா, சின்ன வயசில் அவர் பாட்டுக்கு எதையோ படிச்சுட்டு எதையோ வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டார். பல பேர் அப்படி தானே, ஒரு பர்டிகுலர் கோர்ஸ் படிப்பாங்க, ஆனால் அதுக்கு டோட்டலி ஆப்போசிட் இதில் வேலையை பார்ப்பாங்க. அந்த மாதிரி நம்ம நாட்டில் நடக்கிறது ரொம்ப சகஜம். ஸோ தமிழ்நாட்டில் பல பேர் படிப்புக்கும் அவங்க செய்கிற வேலைக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாமல் ஏதோ சம்பாதிச்சு குடும்பத்தை சந்தோஷமாக நடத்திக்கிட்டு போகிற வழியை பார்த்துருக்காங்க. இவர் சின்ன வயசில் சேல்ஸ்மேனாக இருந்தார் நம்ம தமிழ்நாட்டில். ஸோ தேனா பீனா தீனான்னு எல்லா ஊருக்கும் சுற்ற வேண்டிய வேலை. ஒரு நாள் விருதுநகரில் இருப்பார், ஒரு நாள் சிவகாசியில் இருப்பார், ஒரு நாள் திருநெல்வேலியில் இருப்பார், ஒரு நாள் ராஜபாளையத்தில் இருப்பார், நாகர்கோவில் போவார். நாகர்கோவிலில் மார்த்தாண்டம், தக்கலை, அது இதுன்னு. இவருக்கு சொந்த ஊர் நாகர்கோவில், தக்கலை. தக்கலைங்கிறது திருவனந்தபுரம் போகிற வழியில் இருக்கிற ஒரு ஊர். நல்ல குவாய்ட் பிளேஸ், நல்ல அருமையான செழிப்பான இடம். ரொம்ப ஓவர் சூடும் கிடையாது, ஓவர் குளிரும் கிடையாது. மனிதர்கள் வாழ ரொம்ப அருமையான இடம். அங்கே தான் இவங்களுடைய பரம்பரையாக லீவ் பண்ணுறாங்க, வைக்கிறாங்க. படித்தது கிடைச்சதெல்லாம் அங்கே தான். சாதாரண ஒரு டிகிரி படிச்சுட்டு ஒரு சேல்ஸ்மேனாக ஒரு கம்பெனியில் சேர்ந்து மெடிக்கல் ப்ளஸ் கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் ரெண்டும் இருக்கிற கம்பெனி அது. ஸோ கடையாக ஏறி இறங்கி எல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. தமிழ்நாடு ஃபுல்லாக பல ஊர்களுக்கு போக வேண்டிய கட்டாயம் கம்பெனியில். ஓரளவுக்கு வருமானம் வருது. நல்லபடியாக கல்யாண கார்த்திகைலாம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமாக அமெரிக்காவுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்த உடனே அமெரிக்காவுக்கு வந்துடுறாரு. இங்கே வந்து சேல்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணலாம், வைக்கலான்னு. ஆனால் இங்கே இருக்கிற ஆக்சென்ட்டு அது இது ப்ளஸ் பல விஷயங்கள் இவருக்கு பிடிபடாததுனால ஒன்றும் பெரிய வேலைகள் கிடைக்க மாட்டேங்குது. பட் ஒய்ஃபு குவாலிஃபை பண்ணிக்கிட்டு கடன்னு முன்னுக்கு வந்துட்டாங்க. எப்படியோ யார் சம்பாதிச்சான்னு 2 பேரும் வர வருமானத்தில் ஹாப்பி லைஃபு, ஹாப்பி சந்தோஷம். அண்ட் இந்த மனுஷன் சேல்ஸ்மேன் ஆளும்போது தனியாக இருப்பார், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஸோ பலவிதமான ஹேபிட்ஸு, சிகரெட்டை புஸ்ஸுன்னு இழுப்பார். அதே நேரத்தில் கொஞ்சம் டயர்டாச்சுன்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு இன்றைக்கி ஒர்க் பண்ணி ஒன்றுமே பிஸ்னஸ் கிடைக்கலையேன்னு வருத்தத்தில் ட்ரிங்க் அடிப்பார். இல்லைன்னு சொன்னால், ஆஹா உன்ன மாதிரி ஒரு பெரிய ஆள் கிடையாதுரா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரே சூரியகாந்த் தன்னையே புகழ்ந்துக்கிட்டு ஒரு 1/2 பாட்டில் அடிப்பார். அந்த மாதிரி ஒரு ஹாப்பி மேன், ஹாப்பி லைஃப். ஒரு கையில் சிகரெட்டு, ஒரு கையில் பாட்டில். ஆஃப்டர் 7 ஈவினிங்கில் டே டயத்தில் அந்த சேல்ஸ் பேக்கை தூக்கிக்கிட்டு சில டாக்டர்ஸை பார்ப்பார். அதே நேரத்தில் போய் கடைகள்லாம் பார்த்துக்கிட்டு அவங்க ப்ராடக்ட்லாம் விற்றுக்கிட்டு எல்லாம் பண்ணி சூப்பர் சேல்ஸ்மேனாக இருந்து எல்லாம் பண்ணுறாரு. அதே நேரத்தில் மெட்ராஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி பர்மனெண்ட்டாக மெட்ராஸில் இருக்க வேண்டிய நிலைமை வரும்போது அமைச்சு ஒரு ட்ராமா குரூப் எல்லாம் போய் ஜாயின் பண்ணி அதுலேயும் வெளுத்துக்கட்ட ஆரம்பிச்சிட்டார். மாதத்துக்கு ஒரு 15-20 பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு பாப்புலர் ஆகி சினிமாவில் இப்படி 1-2 நடிச்சுக்கிட்டு குஷி ஆகிட்டார். அதே நேரத்தில் ஒரு பீரியடில் அமெரிக்காவுக்கு ஒரு சான்ஸ் கிடச்ச உடனே அமெரிக்காவுக்கு வந்துட்டார். அமெரிக்காவுக்கு வந்த உடனே இங்கேயும் சின்ன வேலையாக ஒன்று பார்த்துக்கிட்டு ஏதோ பண்ணிக்கிட்டுக்கிட்டு எங்கே திருப்பி நம்ம இந்தியன்ஸ்லாம் இருக்கிற இடத்துல தான் சேல்ஸுக்கு அலைய செய்யணும்னு அலைஞ்சி ஏதோ பண்ணிகிட்டு இருந்தார்.
அப்படிப்பட்ட சூரியகாந்துக்கு வயசு கட 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 கடன்னு ஏறிடுச்சு. 75, 78 வரைக்கும் வந்துருச்சு. இவருடைய வாழ்க்கையில் ஒரு பிரின்சிபல் என்னென்னா, 60 வயசுக்கு மேலே ஒரு மனுஷன் இருக்கிறதே வேஸ்ட்டு. ஏன்னா பிகாஸ் இவர் சின்ன வயசில் இருக்கிற போது முன்னாடி 60 வயசு 65 வயசில் ஒரு கிழவன் போனான்னா குச்சி கிச்சி வச்சுக்கிட்டு இவன் பின்னாடி மாட்டிக்கிட்டோமே, ஐய இவன் எப்போ நடந்து போய் நம்ம இவனை கிராஸ் பண்ணுறதுன்ட்டு சின்ன கேப்பு கிடச்சா கூட தாண்டி போயிட்டு இந்த கிழவன்லாம் எதுக்கு ஒன்றா இருக்கான், போய் தொலை வேண்டியதானே அப்படின்னு ஈஸியாக திங்க் பண்ணுவான், சொல்லுவான், போயிடுவான். யார்கிட்ட சொல்லுவான்? தனக்கு தான் சொல்ல முடியும், அவங்ககிட்டயே சொல்ல முடியும். அப்படிப்பட்டவனுக்கு இன்றைக்கி வயசு கபகபான்னு ஏறி போச்சு. 60 வயசு இருந்தால் போதும் நினச்சவனுக்கு இன்றைக்கி வயசு 78 ஆகிப்போச்சு. ஆனால் இப்போ உடம்ப உயிர் போகாமல் இருக்கிறதுக்காக ஹாப்பியாக டெய்லி ஒரு 20 மினிட்ஸு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணுறான். அதே நேரத்தில் குடித்த சிகரெட்டெல்லாம் விட்டு ஒரு 8 வருஷமாக குவிட் பண்ணிட்டான். ட்ரிங்க்கையும் முன்னெல்லாம் போட்டு ஹாப்பியாக சாப்பிட்டவன் அதையும் குறைச்சிட்டான். எல்லாம் பண்ணி இப்போது ஆஹா 60 வயசுக்கு மேலே எதுக்கு இருக்கணும்னு யோசித்தவன் 78 வயசு நம்ம இருக்கோம்னு சொன்னால் அமெரிக்கா தான். அமெரிக்காவில் இருக்கிற டாக்டர்ஸ் தான் தன்னுடைய உயிரை காப்பாற்றி வச்சுருக்கான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஸ்ட்ராங்காக அவன் மனசில் வர. ஏன்னா அதே மாதிரி அவனுடைய டாக்டர்ஸ் எல்லாம் பல்மனரி டாக்டர் சொல்லிட்டாரு, உங்கள் லங்ஸ் எல்லாம் ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்கு சிகரெட் நிறைய குடிச்சிருக்கிறதுனால, அதனால் நீங்கள் ஆக்சிஜன் வச்சுக்கணும், அப்பப்போ ஆக்சிஜன் லெவல் குறையுது உங்களுக்குன்னு சொல்லி போர்ட்டபிள் ஆக்சிஜன் கொடுத்துட்டாரு. நைட்டு தூங்குற போது கண்டிப்பாக இருக்கணும்னு பெரிய டப்பா ஆக்சிஜன் ஒன்று, எல்லாம் இன்சூரன்ஸ் இருக்கிறதுனால ஃப்ரீயாக வந்துடுது. ஸோ நைட்டு ஒரு ஆக்சிஜன் வச்சுக்கணும், சிபேப் வச்சுக்கணும், அதை வச்சுக்கணும். அப்போ தான் காலையில் எழுந்த உடனே அப்பா இருக்கும் இன்றைக்கி அப்படின்னு தெரியும் அவருக்கு. அதே நேரத்தில் மற்ற இந்த இன்ஹேலர் 1-2 யூஸ் பண்ணணும். அதே மாதிரி கண்ணில் பிரச்சனைனாக்கா கண்ணுக்குள்ளே மருந்துகளை போட்டுக்கணும். முட்டி வலிக்கு அந்த ரேப் ஒன்று இருக்குது கவர், அதை போட்டு அவுக்கணும். இந்த மாதிரி என்னெல்லாம் கஷ்டம் உண்டோ எல்லா கஷ்டமும் வரும். அப்பப்போ தலையை சுற்றும். தலையை சுற்றுறதுக்கு என்ன மருந்துன்னு டாக்டர் மண்டே போட்டு உடச்சிக்கிறாரு. அண்ட் காஃபியை விட்டிங்கனாக்கா தலையை சுற்றாதுங்கிறாரு. இல்லைன்னு சொன்னாக்க ட்ரிங்க்கை விட்டு பாருங்கள் ஒருவேளை தலையை சுற்றாமல் இருக்குங்கிறாரு. இந்த மாதிரி ஒன்றுன்னா இவனுக்கே எரிச்சலாகி என்னப்பா அது எல்லாத்தையும் விட்டுட்டு எதுக்கு இருக்கணும் நம்ம லைஃப்லன்னு யோசிக்கிறாரு. இருந்தாலும் உயிரை விடையவனை துணி ஓரம் சூரியகாந்தும் மனசை கட்டுப்படுத்திக்கிட்டு ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி சிகரெட்டை விட்டுட்டாரு. ட்ரிங்க்கையும் விடுறதுக்கு முயற்சி பயங்கரமாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் சாப்பாடெல்லாம் நல்லா சாப்பிட்டு உடம்பு நல்லா தேறி ஜம்முன்னு இருக்குது, பசி நல்லா கரெக்டாக எடுக்குது. இப்படியா போகும்போது வரவும் வருவான்ட்டுலாம் சொல்லுவார். இது மாதிரி இன்றைக்கி நான் 78 வயசு ஓரளவுக்கு ஹெல்த்தியாக இருக்கேன்னா ஒன்லி பிகாஸ் ஆஃப் அமெரிக்கா. அமெரிக்கா மாதிரி ஒரு கண்ட்ரி கிடையாது. நான் மட்டும் இந்தியாவிலேயே கண்டினியூ பண்ணியிருந்தேன்னா 60 வயசுக்குள்ளேயே மண்டையை போட்டிருப்பேன். ஏன்னா இங்கே இருக்கிற மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இந்தியாவில் கிடையாது, அது கிடையாது, இது கிடையாது. கொஞ்சம் ரொம்ப பெருமையாக அமெரிக்காவை பற்றியும் இந்தியாவை பற்றியும் சொல்கிற போது இவருடைய சொந்த ஊரில் இருந்து அமெரிக்காவை சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு ஃபேமிலி கெஸ்ட்டு வந்திருந்தாங்க. இவங்களுக்கு ரொம்ப பழக்கம். அவரும் ஒரு பெரியவர் வந்த உடனே என்னப்பா எப்படி இருக்க சூரியகாந்த் ஆகும்னு பேசிகிட்டு இருக்காங்கிறாங்க. ஸோ ஒரு மாதம் இவங்க வீட்டில் தங்குற இது. ஸோ இவர் டெய்லி அமெரிக்காவில் இருக்கிறதுனால தான் நான் உயிரோடு இருக்கேன், அமெரிக்காவில் இருக்கிறதுனால நான் உயிரோடு இருக்கேன்னு புலம்புறதை பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு, சூரியகாந்தோட ஃப்ரெண்டு, அட போப்பா நானும் வந்ததுலேருந்து 10 நாளாக இதையே நீ ஜபம் மாதிரி ஜபிச்சுக்கிட்டு இருக்க, அமெரிக்காவில் இருக்கிறதா இருக்கேன்னு. உனக்கு ஞாபகம் இருக்கா நம்ம ஃப்ரெண்டோடு அப்பா சோன்சோ? ஆமாம், அவருக்கு இன்றைக்கி 94 வயசு, இன்னும் ஜோராக இருக்கார் தக்காலையில் அப்படிங்கிறாரு. என்னது 94 வயசு ஜோராக இருக்காரா? ஒன்றுமே வியாதி இல்லையா? பிபி கிடையாது, அதே மாதிரி சுகர் கிடையாது, இதெல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா. இன்றைக்கும் ஜாலியாக தம்மெல்லாம் அடிச்சுட்டு இருக்கா. என்னது தம் அடிக்கிறாரா? நான் 72லலாம் தம்மை விட்டேன்யா, ஒந்தலையை எடுத்து விட்டுட்டேன். அவர் இன்றைக்கும் ஹாப்பியாக சர்ச்சில்லாம் 95 வயசு வரைக்கும் தம் அடிச்சாராமே. அவர் கேட்டால் சொல்கிறாரு, சர்ச்சில் அடிச்சிருக்காரியா தம்மு, 95 வயசு இருக்குங்கிறாரு. ஹாப்பியாக சிகரெட் பிடிக்கிறாரு. அப்பப்போ பட்ட சாராயத்தை வர போட்டுடுறாரு. என்ன அப்படியே ஒரு பேசுகிறத பார்த்தா நமக்கே ஆச்சரியமாக இருக்குது. 94-95 வயசு இருக்குன்னு ஒன்று ஷாக் ஆயிடுறாரு. யார்? நம்ம சூரியகாந்த். என்னப்பா அது, நம்ம எப்படி நினச்சோம் அங்கேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக அந்த ஃப்ரெண்டு சொல்கிறாரு, இது மாதிரி ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்க, உனக்கு எப்போ விதி முடியணும்னு யாரோ ஒருத்தர் டிசைட் பண்ணுறாங்க. அது இயற்கையா இல்லைன்னா அந்த கடவுள்னு சொல்கிறாங்களே, இந்த கடவுளா, அதெல்லாம் நமக்கு தெரியாது. பட் அப்போ தான் உனக்கு உயிர் போகுமே தவிர, அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, ஆப்பிரிக்காவில் இருந்தாலும் சரி, இல்லை இந்தியாவில் ஏதாவது ஒரு குக் கிராமத்தில் இருந்தாலும் சரி, நீ 60 வயசில் சாகணும்னு நினச்சா சாக முடியாது.
30 வயசில் சாகணும்னு நினச்சா முடியாது. நீ போகணுன்னு இருந்தால் 15 வயசுலோட போகலாம், 30 வயசில் போகலாம். இல்லை உனக்கு சப்போஸிங் 85 வயசு 30 90 வயசு இருப்பேன்னு எழுதி வச்சுருந்ததுன்னா எந்த கொம்பனாலும் இதை மாற்ற முடியாது. நீ எங்கே வேணால் போய் இருந்து பாரு, உன்னுடைய டேர்ம் முடிகிற வரைக்கும் நீ இந்த உலகத்தில் இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு போடுறாரு. யோசித்து பார்க்குறான். அப்புறம் அவர் வந்து இந்த பேக்கெல்லாம் பண்ணி கொண்டு வந்ததில் ஒரு பழைய ஹிண்டு பேப்பர் இருக்குது, அதில் ஆபிச்சரி காலம் அதை காட்டுறாரு. இது பாடுறா, நான் கொண்டு வந்த பேப்பரில் ஆபிச்சரி காலம் எதாச்சியாக பார்த்தேன், ஏதாவது 1 2 90 வயசு கம்மியாக இருக்கா பாரு. நம்ம தமிழ்நாட்டில் வாழ்கிற பல பேர் 90 வயசுக்கு மேலே தான் மண்டையை போடுறாங்க. நீ என்னடான்னா அமெரிக்கா தான் உன்னை வாழ வச்சுது, அமெரிக்கா தான் உன்னை வாழ வச்சுதுன்னு முட்டாள்தனமாக உலகிட்டு கிடைக்கிய அப்படின்னு உடனே இவனுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுறாரு. யார் நம்ம சூரியகாந்த், என்னப்பா இது, ஒருவேளை நம்ம நினைக்கிறது தப்பா, இவன் சொல்கிறது கரெக்டாக சிச்சி எது எப்படி முடியும், இது ஏதோ ஆக்சிடெண்ட்டாக ஒரு 10 பேர் 90 வயசுக்கு மேலே இருக்காங்க, நமக்கு நிச்சயமாக தெரியும் 60லேயே போயிருக்க வேண்டிய ஆள் இன்றைக்கி 78 இருக்கோம்னா ஒன்லி பிகாஸ் ஆஃப் அமெரிக்காவில் வந்து அந்த ஆக்சிஜன், அமெரிக்காவில் கொடுக்குற போர்ட்டபிள் ஆக்சிஜனேஷன் ப்ளஸ் அந்த இன்ஹேலர்ஸ்லாம் கொடுக்குறாங்களே அதெல்லாம் நம்ம ரெகுலராக போட்டுக்கிறோம். பிகாஸ் ஆஃப் தட் ஒன்லி நம்ம உயிர் இருக்குது, இல்லைன்னா நம்ம உயிரோடு இருந்திருக்கவே மாட்டோம் அப்படின்னு இவர் ஸ்ட்ராங்காக இன்னும் நம்ப. ஆனால் போப்பா நீ எவ்வளோ வயசு இருக்கணும்னு ஆசைப்படுற, ஐயோ யாருக்குப்பா சாக மனசு வரும், கண்டிப்பாக செஞ்சுரி அடிச்சிடணும், எங்கள் ஃபேமிலி டெண்டுல்கராவோ கவாஸ்கராவோ நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் சொல்ல. ஆனால் போப்பா ஒருவேளை 110 இருக்கணும்னாக்க போயிடுவியா, இல்லை ஐயோ போகமாட்டேன் அப்படின்னு சொல்ல. இது பாரு, யார் எப்போ போகணுங்கிறது நம்ம கையில் இல்லைங்கிறத நான் 100% அடித்து சொல்லுவேன். எப்போ யார் போவாங்கன்னு சொல்கிற போது திடீர்னு டமனமான்னு ஒரு சத்தம். பார்த்தா பாவம் வந்தவருடைய ஒய்ஃபு மாடிப்படியில் வழுக்கி 13வது படியிலேருந்து லிஃப்ட்டை விட வேகமாக 1வது படிக்கிட்ட வந்து மண்டை மோதி அவ்வளோதான், ரத்தம் வெள்ளம் ஆகிடுச்சு அந்த இடம். ஐயோன்னு எல்லோரும் ஓடி போய் சிசரேஷன் பண்ணி ஒரு பெரிய டவல் எடுத்துகிட்டு வந்து தலையை கட்டி இதை பண்ணி எமர்ஜென்சியை கூப்பிட்டு டாக்டர்கிட்ட போனால் கிட்டத்தட்ட $100,000 to $120,000 செலவு. அவர் பாவம் ஏதோ ஊர்லேருந்து கொண்டு வந்த இன்சூரன்ஸ்னால் $10,000 தான் எடுத்திருக்காரு, பாக்கி $90,000 என்ன பண்ணுவார் பாவம். அப்படின்னு பெரிய வசதியெல்லாம் கிடையாது, ஒரு 5 ஏக்கர் நிலம் வச்சுருக்காரு, அந்த நிலத்தெல்லாம் விற்றா பாவம் அவருக்கு ஒரு கோடி கிடைக்கும். இவர் உடனே என்ன பண்ணுறது தெரியாமல் நம்ம சூரியகாந்த் ஹேட் டு ஸ்பெண்ட் ஆல் த மணி. என்ன பண்ண முடியும், அவர் வீட்டுக்கு கெஸ்ட்டாக வந்துட்டாங்களே. ஸோ இந்த மாதிரி ஒரு நிலமாக எல்லா டென்ஷனும் இந்த டாபிக் எப்பிக்கெல்லாம் மாறி போய் அவங்கள போய் எல்லாம் பண்ணிங்கன்னு இதெல்லாம் பண்ணால் அவங்க உயிரை விட்டுடுறாங்க பாவம். கோமாவில் அந்த பாபி இருந்துட்டு உயிரை விட்ட அவ்வளோதான், சோக கீதம்தான். என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியாமல் இறந்து போக இவங்க எல்லா காரியத்தையும் பண்ண வேண்டிய கட்டாயம். அவர் கடந்து வைக்கிறாரு. கடைசியில் சொல்கிறாரு, பாவி உங்கள்கிட்ட இந்த டாப்பிக்கை பேசி நீ ரைட்டா நான் ரைட்டான்னு சொல்ல ப்ரூவ் பண்ண போக பாத்தியா மேலே இருக்கிறவன் ஒய்ஃபுக்கு இந்த மாதிரி ஒரு முடிவை திடீர்னு கொடுத்துட்டான். போகிற வயசாடா அது, போகிற வயசா, எனக்கு 73, அவளுக்கு குழந்தைக்கு உள்ளே 64 அப்படின்னு சொல்ல. ஐயோ ஆமாப்பா கரெக்டு, 74 நீ இருக்க, 63 ஒய்ஃப் போயிட்டா, எனக்கு 78 ஆகுறது, நான் இன்னும் இருக்கேன், அமெரிக்கா தான் என்னை காப்பாற்ற நினச்சேன், உன் பொண்டாட்டி மண்டை உடஞ்சி கீழே விழுந்ததில் அமெரிக்கா அவனை காப்பாற்ற முடியலையேப்பா அப்படின்னு சொல்லி நிச்சயமாக இந்தியாவில் இருந்திருந்தாலும் தான் இருக்க வேண்டிய வயசு இருப்போம், இந்த 78 வயசு அங்கேயே இருந்திருப்போங்கிற ஞானோதயம் பிறக்க எதுவுமே நம்ம கையில் இல்லை. எல்லாத்தையும் முடிவு பண்ணுறது அந்த இயற்கையோ கடவுளோ அப்படின்னு கடைசியில் யோசிக்க கதை முற்றும். அடுத்த கதையில் சந்திப்போம். உங்கள் அட்லாண்டா கணேஷ்.